இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய முஸ்லிம்களுக்கு பூமிபுத்ரா அந்தஸ்து விவகாரம் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தது. பிரதமர் அன்வார் கூறுகிறார். இந்நாட்டில் மலாய்க்காரர்களைப் போல பூமிபுத்ரா அந்தஸ்து கோரி தாங்கள் செய்து கொண்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக கூறியுள்ள மலேசிய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் விண்ணப்பத்தை ஆராயும்படி உள்துறை அமைச்சை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். பூமிபுத்ரா அந்தஸ்து கோரும் இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் விண்ணப்பம் நடப்பு அரசியலமைப்பு சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப ஆராயப்படும். தனிநபர் மதிப்பீட்டில் அடிப்படையில் இவ்விவகாரத்தில் கவனம் செலுத்தப்படுமே தவிர ஒரு குழுவினராக அல்லது ஒரு சங்கமாக மேற்கொள்ளப்படும் விண்ணப்பத்தின் அடிப்படையில் அல்ல என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இவ்விவகாரத்தை ஆராய்வதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை என்றாலும் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விவகாரத்தை கையாளுவார் என்று பிரதமர் தெரிவித்தார். நேற்று பினாங்கில் பழமை வாய்ந்த பினாங்கு முஸ்லிம் லீக் சங்கத்தின் 70ஆம் ஆண்டு கொண்டாட்ட விழா விருந்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்திய முஸ்லிம் இளைஞர்களின் தொழில் முனைவோர் பயிற்சி மற்றும் அவர்களின் மேம்பாட்டு திட்டத்திற்காக சங்கத்திற்கு 2,50,000 வெள்ளிக்கான மானியத்தையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இந்நிகழ்வில் அறிவித்தார். பத்துபூத்தே தீவு இறையாண்மை தொடர்பில் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட்டிற்கு எதிராக முன்மொழியப்பட்டுள்ள குற்றவியல் வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு மேலும் 3 ஆண்டுகள் ஆகலாம் என்று சட்ட வல்லுநர் ஒருவர் கூறுகிறார். 99 வயதான துன் மகாதீருக்கு எதிராக அரச விசாரணை ஆணையம் பரிந்துரைத்துள்ள இந்த குற்றவியல் வழக்கு நிறைவு பெறுவதற்கு 2028ஆம் ஆண்டு ஆகலாம். இதில் மேல்முறையீட்டிற்கான கால அவகாசம் சேர்த்து கொள்ளப்படவில்லை என்று அந்த நிபுணர் குறிப்பிடுகிறார். குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகள் ஆகலாம், அதிகபட்சம் தெரியவில்லை என்று வழக்கறிஞர் நூர் மர்டியா ஹவான் ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். துன் மகாதீருக்கு எதிராக குற்றவியல் வழக்கில் தேவையான ஆதாரங்களை திரட்டுதல், சாட்சிகளை அடையாளம் காண்பது, விசாரணை நடத்துவது என்று பல்வேறு நடைமுறைகளை கடந்தே வழக்கிற்கு தீர்வு காண முடியும் என்று அந்த சட்ட வல்லுநர் கூறுகிறார். துன் மகாதீர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பத்துபூத்தே தீவு உட்பட இதர 2 தீவுகள் விவகாரத்தில் தனிச்சையாக முடிவு எடுத்து ஏமாற்றியதாக கிரிமினல் சட்டப்பிரிவு 415 பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யும்படி மாமன்னரால் அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி பரிந்துரை செய்துள்ளது. பினாங்கு மாநில சிலிகான் திட்டத்திற்கு 50 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் ஒருங்கிணைந்த ஐசி வடிவமைப்புத்துறை வளர்ச்சியின் மூலம் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் நோக்கத்தை இத்திட்டம் கொண்டிருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இன்று பினாங்கு பயான் லெப்பாஸில் ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற ஜிபிஎஸ் டெக் ஸ்பேஸ் சிலிகான் ஆய்வு மைய திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். இத்திட்டம் தொடர்பில் இன்வெஸ்ட் பினாங் நிறுவனத்திற்கும் இத்திட்டத்தில் கூட்டு சகாக்களாக இருக்கின்ற நிறுவனங்களுக்கும் இடையில் கருத்திணக்க ஒப்பந்தத்தின் கையெழுத்திடும் சடங்கு பிரதமர் முன்னிலையில் நடைபெற்றது. ஜொஹூரில் தொப்புள் கொடி அவிழ்க்கப்படாத நிலையில் குழந்தை கைவிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 19 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூரை சேர்ந்த அந்த பெண் தம்போய் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். உயிருடன் மீட்கப்பட்ட அந்த ஆண் குழந்தை தற்போது ஜொஹூர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக பல்வீர் சிங் குறிப்பிட்டார்.
நாட்டில் வடகிழக்கு பருவமழை நாளை டிசம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை கடுமையாக இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவில் பெர்லிஸ், பேரா, கெடா, பஹாங், ஜொஹூர் மற்றும் கிழக்கு மலேசியாவில் சபா சரவாக்கில் அடைமழை நீடிக்கும் என்று மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. குவாலாலம்பூரில் செந்தூல் மற்றும் கெப்போங் ஆகிய பகுதிகளில் கடந்த 5 மாத காலமாக கேபிள் திருட்டு சம்பவங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த கொள்ளை கும்பலுக்கு பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்ட ஆசாமி என்று நம்பப்படும் கஸ்தேலோ என்ற நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கேபிள் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் கடந்த நவம்பர் 20, 30 ஆகிய தேதிகளில் கில்லான் பள்ளத்தாக்கில் போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் கம்போங் ஜலான் லங் குனிங் என்ற இடத்தில் நிகழ்ந்த கேபிள் திருட்டிற்கு காரணமானவர்கள் என்று நம்பப்படும் 5 சந்தேக பேர் வழிகளை போலீசார் கைது செய்து இருப்பதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். இந்த கும்பலின் மூளையாக இருந்து செயல்பட்டவன் என்று நம்பப்படும் தேடப்பட்டு வரும் 23 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி கேபிள் திருட்டு தொடர்பில் ஏற்கனவே 5 குற்றப்பதிவுகளை கொண்டு இருப்பதாக அவர் மேலும் கூறினார். உணவுப் பொருட்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி தடம் புரண்டதில் லாரியின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி ஓட்டுநர் பெரும் அவதிக்குள்ளாகினார். இச்சம்பவம் இன்று விடியற்காலை 12:59 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 368.8வது கிலோமீட்டரில் ஸ்லீம் ரிவர் அருகில் நிகழ்ந்தது. இதில் ஒரு வங்காளதேச பணியாளர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பிய வேளையில் உள்ளூர் பிரஜையான 20 வயது லாரி ஓட்டுநர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி வெளியேற முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினார். இச்சம்பவம் குறித்து அவசர அழைப்பை பெற்ற தீயணைப்பு மீட்புப் படையை சேர்ந்த 9 வீரர்கள் ஸ்தலத்திற்கு விரைந்து அந்த லாரி ஓட்டுநரை ஹைட்ரோலிக் சாதனத்தின் உதவியுடன் மீட்டனர் என்று பேரா தீயணைப்பு மீட்புப் படை தலைவர் சபருட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள